இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு ரேஷனல் நம்பரோட சப்ட்ராக்ஷன் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்றதுன்றப்பல பார்த்திருப்போம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படின்னா additive inverse அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். The additive inverse of a rational number is another rational number which when added to a given number gives 0. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 4/3 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷனல் நம்பர் கூட நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைக்குமோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க additive inverse அப்படின்றாங்க. இப்போ நமக்கு இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 4/3 என்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4/3 கூட நான் வந்து எந்த நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும்னு பாருங்க. 4/3 கூட நான் என்ன பண்றேன் -4/3 என்ற நம்பரை ஆட் பண்றேன். ஓகேவா? அப்போ 4/3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னாக நமக்கு -4/3 -4/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0. ஓகேவா? அப்போ 4/3யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் -4/3ன்னு எழுதணும். இப்போ 7ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் 7 கூட என்ன பண்ணலாம் நம்ம -7 ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 0. அப்போ 7ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது நமக்கு -7. இங்க நம்ம ரேஷனல் நம்பர் p/q இதுவுமே நமக்கு ரேஷனல் நம்பர் தான் 7 அப்படின்றதுமே. இப்போ 5/2ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் -5/2. இந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 0 கிடைக்குமா? அப்போ 5/2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -5/2. இதே நான் என்ன பண்றேன் -5/2 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. -5/2 கூட நான் எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும் 5/2 ஆட் பண்ணா கிடைக்குமா? பிளஸ் மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ -5/2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதுன்னு கேட்டா 5/2. 5/2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா -5/2. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் பாருங்க. Subtraction is simply added the additive inverse. Subtractionன்றது என்னன்னா நமக்கு ஒரு நம்பரை என்ன பண்றோம் நம்ம additive inverseல மாத்திட்டு ஆட் பண்றது தான் subtraction. இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு எக்ஸாம்பிள் 1.12ல subtract 9/17 from -12/17 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து மைனஸ் சொல்லியிருக்காங்க -12/17ல இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -12/17 மைனஸ் என்ன வரும் நமக்கு 9/17 அப்படி கிடைக்குமா? இங்க டினாமினேட்டர் பாருங்க ரெண்டுமே என்னதான் நமக்கு 17 தான். அப்போ காமனா நம்ம 17 போட்டுக்கலாம். அப்போ மேல இருக்க நம்பர் அப்படியே எழுதலாமா? இங்க இருக்க நம்பர் என்னது -12. இங்க மைனஸ் இருக்கு. அப்போ அந்த மைனஸ் இங்க 9. இது ரெண்டுமே சேம் சைனா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஆட் பண்ணிப்போமா? அப்போ -12 9 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ரெண்டுமே சேம் சைன் அதனால மைனஸ் 12யும் 9யும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 21 divided by 17. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு -21 divided by 17 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க subtract -2 6/11 from -4 5/22 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. -4 5/22 அப்படின்ற நம்பர்ல இருந்து நம்ம எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும் -2 6/11 அப்படின்ற நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப அதை எழுதிங்க -4 5/22 இந்த நம்பர்ல இருந்து என்ன பண்ணோம் நம்ம இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம். மைனஸ் போட்டுங்க எந்த நம்பர் அது நமக்கு -2 6/11 அப்படின்னு. ஓகேவா? இது வந்து என்ன இருக்கு நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கலாமா? 22 into 4 என்ன கிடைக்கும் நமக்கு 88 கிடைக்கும். 88 plus 5 என்னது நமக்கு 93. இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. அப்போ -93 divided by 22 பிளஸ் இங்க இருக்கிற மைனஸ் வந்து இங்க மைனஸ். நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க 2 into 11 மல்டிபிள் பண்ண 22வா 22 plus 6 என்ன கிடைக்கும் நமக்கு 28. அப்போ இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால -28 divided by 11 அப்படின்னு போடுவோம். இப்போ டினாமினேட்டர் இது ரெண்டுமே சேமா இருக்கான்னு பாருங்க. இல்ல இங்க 22 இங்க 11. அப்ப எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் 22 11 11 டேபிள்ல போடலாமா? இங்க 2 2s வரும் இங்க 1. அப்ப இங்க 2 போட்டோம்னா 1 1. எல்சிஎம் என்ன பண்ணணும் இந்த 11யும் 2வும் மல்டிபிள் பண்ணணும். 11 2s 22. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம காமனா இங்க 22 போட்டுக்கலாம்.
இங்க நமக்கு 22 தான் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல. அப்ப மேல இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். -93 அப்படின்னு. நெக்ஸ்ட் இங்க இருக்க மைனஸ் பிராக்கெட் இங்க பிராக்கெட் போட்டுங்க. இங்க 11 இருக்கு. அப்ப இங்க நமக்கு LCM 22ன்றதுனால என்ன பண்ணோம் நம்ம இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். அதே போல என்ன பண்ணுவோம் நம்ம மேலேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப 11 2 சார் 22 வந்துரும். அப்ப மேல 28 into 2 அப்படின்னு போட்டா என்ன கிடைக்கும் நமக்கு 56. இங்க மைனஸ் இருக்கு. அப்ப -56. அப்ப பாருங்க -93. இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் நமக்கு பிளஸ் ஆயிடும். பிளஸ் 56 divided by 22 அப்படின்னு போடுவோம். இப்ப பாருங்க 93 இது மைனஸ்ல இருக்கு. 56ன்றது பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் நமக்கு 93 56 இது மைனஸ்ல இருக்கு. ஓகே சப்ட்ராக்ட் பண்ணா நாங்க இங்க 8 வருமா? இங்க 13 ஆகும். 13ல 6 போச்சுன்னா 7. அப்ப இங்க 7 8 minus 5 என்ன கிடைக்கும் நமக்கு 3. நமக்கு கிரேட்டர் நம்பர் 93 அதோட சைன் தான் நமக்கு மைனஸ். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு -37 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்னது நமக்கு -37 divided by 22. அப்ப ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? -4 5 by 22 minus -2 6 by 11 equal to -37 divided by 22 அப்படின்னு ஆன்சர் எழுதி முடிக்கணும். ஓகேவா?